Hello students, welcome to Shiba Max 12th standard business max chapter 2 miscellaneous problems பார்த்துட்டு இருக்கோம். third question இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? first two questions already solve பண்ணிட்டேன். so மறக்காம போய் சேனலை பாருங்க. third one ஓட question integration of dx by e power x plus 6 plus 5 into e power minus x. so first கொடுத்திருக்கிற integration let I is equal to எடுத்துக்கலாம் dx divided by e power x plus 6 plus 5 into e power minus x. இப்போ e power minus x இருக்கிறத நான் அடுத்த லைன்ல divided by எழுத போறேன். which is equal to integration of dx divided by e power x plus 6 plus 5 by e power x. clear? இப்போ இது LCM எடுத்தாதான் இதை வெளியே கொண்டு வர முடியும். so next stepல dx divided by e power x into e power x e power 2x plus 6 into e power x plus 5 divided by e power x இருக்கும். இப்போ next lineல denominatorல இருக்கிறது அப்படியே reciprocal பண்ணி மேலே கொண்டு போயிடலாமா? இப்போ next lineல e power x into dx divided by e power 2x plus 6 into e power x plus 5. இப்போ இந்த denominatorல இருக்கிறத மட்டும் நான் substitution methodல எடுத்து solve பண்ண போறேன். put t is equal to e power x. சரிங்களா? e power x t னு consider பண்றேன். அப்போ இது ஒரு வாட்டி differentiate பண்ணா dt is equal to e power x into dx. இப்போ next stepல e power x into dx பல dt னு எழுதிக்கலாமா? e power x க்கு பல t square 6 into t plus 5 என்று நம்ம இப்போ substitute பண்ணிக்கலாம். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டா I is equal to integration of e power x into dx க்கு பல நான் என்ன எழுதினா போதும்? dt எழுதினா போதும் divided by e power 2x. அப்போ e power x னா t, அப்போ t square plus 6 into t plus 5. இப்போ இது நம்ம factorization பண்ணலாம். 5 ரெண்டா பிரிக்கணும். 5 ones are 5. 5 plus 1 6 னு மாறிடும். which is equal to integration of dt by t plus 5 ஒன்னும் t plus 1 ஒன்னும் கிடைக்கும். இப்போ இதை நான் partial fraction பண்ணாதான் solve பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். 1 by t plus 5 into t plus 1 is equal to a by t plus 5 plus b by t plus 1. அடுத்த லைன்ல இதை cross multiple பண்ணுவோம். சேம் ப்ரொசீஜர் தான். a into t plus 1 plus b into t plus 5 divided by t plus 1 இன்னொன்னு t plus 5. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். balance 1 is equal to a into t plus 1 plus b into t plus 5 மட்டும் இருக்கும். இப்போ இந்த equationல t ஓட வேல்யூ -1 எடுக்கிறோன்னு வைங்க. நான் substitute பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்? இந்த full term 0 ஆயிடும். அப்போ 1 is equal to b into -1 plus 5 கிடைக்கும். அப்போ 1 is equal to 4 times of b. b is equal to 1 by 4 னு கிடைக்கும். இப்போ அடுத்த டேர்ம்ல நான் t is equal to -5 எழுதுவேன். அப்போ இது 0 ஆயிடும். b 0 ஆயிட்டு a மட்டும் கிடைக்கும். substitute or put t is equal to -5. அப்போ 1 is equal to a into -5 plus 1 plus b into 0 ஆயிடும். அப்போ 1 is equal to -4 into a. therefore a is equal to -1 by 4. b ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? 1 by 4. இப்போ அதை எடுத்து substitute பண்ணலாமா? -1 by 4 into t plus 5 plus 1 by 4 into t plus 1. இதுதான் நம்ம வந்து partial fraction மூலமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. கரெக்டா? ஸோ இதை தானே நம்ம இன்டகிரேஷனும் பண்ணணும். கரெக்டா? இதுதான் நான் இன்டகிரேட்டும் பண்ணும். therefore I is equal to integration of -1 by 4 into t plus 5 into dt plus தனியா இங்க ஒரு integration 1 by 4 into t plus 1 into dt. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 1 by 4 constant வெளியே எடுத்துடுறேன். 1 by t plus 5 log t plus 5 னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லயும் 1 by 4 வெளியே எடுத்துட்டு log t plus 1 னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்புறம் plus c. இப்போ ரெண்டுத்துலயும் 1 by 4 இருக்கு. ஸோ நான் 1 by 4 வெளியே எடுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிறேன். log t plus 1
மைனஸ் செகண்டரி எழுதிக்கிறேன். log t plus 5 plus c. இப்போ logல மைனஸ் வேல்யூல இருந்தா நான் என்ன பண்ணலாம், டிவிஷன்ல எழுதிக்கலாமா? 1/4 log t plus 1 divided by t plus 5 plus c. இதான் நம்ம வேல்யூ. இப்போ சப்ஸ்டியூஷன்ல e power x is equal to t ன்னு எடுத்துக்கிட்டோமா? இப்போ t இருக்கிற இடத்துல என்ன எழுதணும், e power x ன்னு எழுதணும். அப்போ 1/4 log e power x plus 1 divided by e power x plus 5 plus c. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்ம எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்டூ dx. ஸோ இதை தான் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். integration of root of 2x square minus 3 into dx. இப்போ x ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாதா? அப்போ இந்த ரூட் 2வை நம்ம வெளியே எடுக்கலாம். நல்லா கவனிங்க, ரூட் 2க்குள்ளே இருக்குது. ஸோ ரூட் 2ன்னு தான் வெளியே எடுக்கணும். கரெக்டா? ஸோ ரூட் 2 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 மட்டும்தான் இருக்குது. நான் ரூட் 2 வெளியே எடுக்கிறேன். அப்போ 3/2ன்னு கிடைக்கும். ஏன் 3/2ன்னு எழுதுறேன்? உள்ள 2 தான் இருக்குது. 2வை தான் வெளியே எடுக்கிறோம். ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறனால ரூட் 2. சரிங்களா? பட் உள்ளே எழுதும்போது நம்ம 2ன்னு தான் எடுத்துக்கணும். இன்டூ டிஎக்ஸ். ஒரு வேலை இது குழப்பமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரூட்குள்ளேயே 2 வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 இன்டூ டிஎக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த 2வை ரூட் 2வா வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ரூட் 2ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நான் அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன். ரூட் 2 இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு தான் வேல்யூ இருக்குது. அப்போ 3யை ரூட் 3ன்னு எழுதிக்கிறேன். 2வை ரூட் 2ன்னு எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 ரூட் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெறும் 3/2 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னு எழுதிக்கலாமா? integration of x square minus a square into dx is equal to x/2 root of x square minus a square by 2 log x plus root of x square minus a square plus c. இதுதான ஜென்ரல் ஃபார்முலா. இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன? ரூட் 3/√2. எக்ஸோட வேல்யூ எக்ஸே தான். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நமக்கு ஃபஸ்ட்டில் ரூட் 2 இருக்குது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் தான் x/2 எழுதணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட் 3/√2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட் 3/√2 ஹோல் ஸ்கொயர் பை 2. அதுக்கப்புறமா லாக் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3/√2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியே ப்ளஸ் சி இருக்குது. கிளியரா? சப்ஸ்டியூஷன் புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணோன்னா இந்த ஸ்கொயருக்கு எல்லாமே அப்ளை பண்ணும். சரியா? அப்போ ஆல்ரெடி நமக்கு ரூட் 2 வெளியே இருக்குது, x/2 இருக்குது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2ன்னு கிடைக்கும். ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணிட்டோன்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 3/2 இன்ட்டு ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, அதை எழுதிக்கலாம். லாக் நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கலாம். எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கேயும் 3/2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை எல்சிஎம் எடுப்போம். அதுதான் அடுத்த லைனில் நம்ம பண்ணணும். அடுத்த லைனில் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ ரூட் 2 x/2 ரூட் ஆஃப் 2 எல்சிஎம் எடுத்தால் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2. இங்கே 2 இருக்குது. சரியா? மைனஸ் 3/4ன்னு மாறிடுமா? லாக் மாட்லஸ் எக்ஸ் ப்ளஸ் root of 2x square minus 3/2 plus c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த ரூட் 2வை வெளியே கொண்டு வந்துடலாம். ரூட் 2 ஆல்ரெடி வெளியே இருக்கு. x/2 இன்ட்டு 1/√2. ஏன்னா 2 வெளியே இருக்கும்போது ரூட் இருக்கு. இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 3/4 லாக் இங்கே எழுதலாம் x plus root 2x square
minus 3 divided byல root 2 இருக்கு. சரிங்களா? divided byல root 2 இருக்கு. modulus close பண்ணிடலாம். அப்புறம் plus c இருக்கு. சரிங்களா? c கீழே எழுதியிருக்கேன். நீங்க கொஞ்சம் தள்ளி எழுதிடலாம். நெக்ஸ்ட் லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். இப்போ இந்த டேர்மில் நான் ரூட் டூவை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட் டூவை நான் இன்சைட் கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும். கரெக்டுங்களா? நான் ரூட் டூவை என்ன பண்ணணும்? இன்சைட் கொண்டு வரணும் அண்ட் இங்கே எல்சிஎமும் எடுக்கணும். அப்போ தான் அந்த ரூட் டூவை நான் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ ரூட் டூ உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ் பை 2 இன்ட்டு ரூட் டூ அண்ட் இப்போ இந்த ரூட் டூவும் நான் இன்சைட் கொண்டு வரேன். அண்ட் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 3 இன்ட்டு ரூட் டூ, ஏன்னா இந்த ரூட் டூ ரெண்டு டேர்முக்குமே வரும், divided by 4 log. இப்போ இந்த root 2 x ஓட multiple பண்ணலாம். root 2 into x plus root of 2x square minus 3 divided by root 2 plus c. இப்போ அடுத்த லைன்ல ஒரே ஒரு சேஞ்ச் தான், root 2 கேன்சல் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்னா divided byல இருக்க root 2வை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். divided byல இருக்க root 2 log root 2. log root 2ன்றதும் ஒரு கான்ஸ்டன்ட், அது c யோட சேர்ந்துடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு இந்த root 2 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டா போதும். ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா x by 2 root of 2x square minus 3 minus 3 into root 2 by 4 log modulus root 2 into x. சரிங்களா? root 2x plus root of 2x square minus 3 plus c ன்னு எழுதிக்கலாம். அந்த divided byல இருக்கிற root 2 log root 2ன்னு வரும், அதுவும் கான்ஸ்டன்ட், அது நம்ம c யோட சேர்த்து எழுதிப்போம். இதை டைரக்டாக நம்ம எழுதலாம், ஏன்னா நிறைய எக்ஸசைஸ் சம்மில் அதை சால்வ் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சமையலுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.